வருடத்தில் ஒரு முறை இந்த ஈஸ்டர் வரும். வருடத்தில் ஒரு முறை இந்த ஈஸ்டர் பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இதை கொண்டாடுகிற ஜனங்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு போல் ஒருவேளை நீங்கள் வீட்டில் மறந்துட்டு வந்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு போய் கூட சொல்லலாம். இன்றைக்கி நைட்டு 12 மணி வரையும் சொல்லலாம் ஹாப்பி ஈஸ்டர்னு. ஒரு வேளை வீட்டில் ஒரு 5 பேர் இருக்குன்னு 5 பேர் கை கூத்துட்டு வந்திருப்பீங்கோ, இல்லை 2 பேர்னா 2 பேர் கை கூத்துட்டு வந்திருப்பீங்க. காலையில் ஏஞ்சோன்னா ஹாப்பி ஈஸ்டர்மா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு இருப்பீங்களா? இல்லை மறந்துருப்போம், இல்லை பிஸியில் நம்ம டென்ஷனில் விட்டுருப்போம், இல்லை விஷ் பண்ணா கொடுக்க போகிறாங்க, விஷ் பண்ணாலும் ஒன்று தான், விஷ் பண்ணாலும் ஒன்று தான்ன்ற மாதிரியும் வந்துரு. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வீட்டுக்கு போய் சாப்பிடுவதற்கு அது கம்பல்சரி கொடுக்கும். இனி யாரும் உபவாசமாகவும் இருக்க மாட்டோம். இப்போ இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக நான் இருப்பேன், ஏசப்பா எனக்காக தான் உயிர் தெரிந்தாருன்னு சொல்லி 4 மணி வரையும் நான் உண்ணாவிரதம், 4 மணி வரைக்கும் நான் ஒரு பொழுது அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் வீட்லேயும் பயங்கரமான டிஷ்ஷு தான் இருக்கும். உலக நாடுகளில் இருக்கிற எல்லா டிஷ்ஷும் நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கும். அது சாப்பிடுவதற்கு முன்பதாக, ஜெபிப்பதற்கு முன்பதாக நீங்கள் உட்காந்து கூட நீங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்கிட்ட ஹாப்பி ஈஸ்டர் பா, ஹாப்பி ஈஸ்டர் மகன், ஹாப்பி ஈஸ்டர் தம்பி பா, ஹாப்பி ஈஸ்டர்மா அப்படின்னு சொல்லி உங்கள் ஹஸ்பண்டுக்கு, ஒய்ஃபுக்கு, அப்புறம் உங்கள் சொந்தக்காரர் கூட ஃபோன் பண்ணி சொல்லலாம். இது ஒரு நல்ல நாள். அல்லேலூயா. ஒரு டீ கடைக்கு போகும்போது ஒருத்தர் டீ வாங்கி கொடுக்கும் போது அங்கே ஒருத்தர் கத்துறாரு, சோத்திரனா. ஆனால் டீ கடைக்காரர் பெரிய பட்டை போட்டுக்கிறாரு தலையில். ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணுறாரு, சோத்திரனா. அந்த பட்டை போட்ட ஆள் வாயில சோத்திரம் வர வச்சிட்டாரு. நானும் நின்று பார்த்துட்டு தான் இருந்தேன். அவர் சோத்திரம் பண்ணுறாரு, என்ன தான் பண்ணுறாரு பார்க்கலான்னா, கடைசியாக பார்த்தா பட்டை போட்ட ஆள் வாயில சோத்திரம் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் இதை கேட்டிருப்பார் தானே. அப்போ ஆண்டவர் இதை கேட்டு நாவு யாவும் அறிக்கை பண்ணோம், முழங்கால் யாவும் உடம்பும் அவருடைய நாவு. அப்போ அந்த நாவில் அறிக்கை பண்ணதுனாலவே ஆண்டவர் ஒரு நாள் அவருக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பார். ஒரு நாள் அவரை ரட்சிக்கப்பட வைப்பார். அதனால நம்முடைய உறவினர்களுக்கு, நம்ம சொந்தம் பந்தங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் நம்ம வாழ்த்துறது தப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். வேதத்தை கொண்டு வந்தவர்கள் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 24ஆம் அதிகாரம். எடுத்தவர்கள் 2 வசனம் சொன்னா, இப்போ 2 வசனம் வாசிங்கன்னு சொல்றேன்னா, ஒரு வசனம் ஒருத்தர் வாசிங்க, இன்னொரு வசனம் இன்னொருத்தர் விட்டு கொடுங்க. இப்போ ஒரு 3 வசனம் வாசிங்கன்னா 3 வசனமும் ஒரே ஆள் வாசிக்காதீங்க, எப்பவுமே வாசிக்காதீங்க. அது ஒரு ஃபாலோவா நீங்க வச்சுங்க. 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு 2 வசனம் முடிஞ்சா அப்படியே கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். மொபைல் ஃபோனில் இருக்குன்னு சொன்னால் தயவுசெய்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கேட்க போகிறோம். ஆமே. நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த காலை வெளியில் நீர் எங்களோடு பேசும்படியாக இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளில் இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவகரம் கூட இருந்து நீங்கள் வழிநடத்த உதவி செய், ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. உட்காருவோம். கவனிப்போம். 24ஆம் அதிகாரம் லூக்கா, அதில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசித்தார்கள். மறுபடியும் வாசிக்காது ஒருத்தர் வாசி. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை இடத்திலே வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையில் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை மணி டைம்? எத்தனை மணி அதிகாலை? நம்ம ஊரில்
4 மணி 4 மணி வச்சுங்க சொல்கிறேன் சும்மா. 4 மணிக்கு இவங்க முதலாம் நாள் 4 மணிக்கு இவங்க எழுறாங்க. இவங்க எழுந்து என்ன பண்ணுறாங்க சொன்னால், தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கம், ஏற்கனவே இந்த சம்பவங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு இடத்துல புத்தி உள்ளவர்கள் இருந்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் இருந்தார்கள். புத்தி உள்ளவர்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க சொன்னால், அவங்க ஆயத்தமாக வந்தாங்க. புத்தி இல்லாதவங்க கூட எப்படி தான் வந்தாங்க, ஆயத்தமாக தான் வந்தாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல கோட்டையை விட்டாங்க, அந்த ஸ்பாட்டில் கோட்டையை விட்டாங்க. 2 பேர் 2 கூட்டம் ஆயத்தமாக தான் வந்தாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லப்படுகிறது, வாரத்தின் முதலாம் நாள் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு ஸ்திரீகளோடு கல்லறையினிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு தேவ சபைக்குள்ள, தேவனுடைய ஆராதனைக்குள்ள, தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள நாம் வருகிறோம் என்று சொன்னால் ஒரு ஆயத்தத்தோடு நம்ம வர வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு ஆயத்தத்தை எதிர்பார்க்கவில்லை, அவர் அன்றைக்கே ஆயத்தத்தை எதிர்பார்த்தார். அவர் அன்றைக்கே ஆயத்தமுள்ள ஜனங்களை நோக்கி பார்க்கிறார். அவர் அன்றைக்கே கல்லறையினிடத்தில் அவர் மரித்த நாளில் அங்கே சொல்லப்படுகிறது, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த நேரத்தில் ஸ்திரீகள் ஆயத்தம் பண்ணினதை கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது, ஆயத்தம் பண்ணினதனை கொண்டு போய் கல்லறை இடத்துல போனாங்க. அங்கே 2ஆம் வசனம் வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது, கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லறையை அடைத்திருந்த கல் என்ன ஆயிட்டு இருக்குதான், புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இப்போ ஒரு சந்தேகம் வரும் தானே, கல்லறைக்கு முன்பதாக கல்லறைக்குள்ள அவரை வைத்துட்டு அந்த கல்லை தூக்கி வச்சிட்டாங்க. கல்லறைக்குள்ள இயேசுடைய சரீரத்தை வைத்து அவருடைய சரீரத்தை யாரும் எடுக்கக்கூடாது என்று சொல்லி, அவருடைய சரீரத்தை யாரும் எடுத்து செல்லக்கூடாது என்று சொல்லி, அப்புறம் அந்த போர் சேவர்களுக்கெல்லாம் ஞாபகம் வருது, இவன் உயிரோடு இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னால், அது என்ன வார்த்தைன்னா, நான் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுவேன் சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனால் இந்த மனுஷன் உயிரோடு எழுந்தாலும் எழுந்து வருவான் அப்படின்னு சொல்லி அந்த போர் சேவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க சொன்னால், ஒரு பெரிய கல்லை அந்த கல்லறை இடத்துல வச்சாங்க. ஒரு பெரிய கல்லை அந்த கல்லறை இடத்துல வச்ச உடனே அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. என்ன நம்பிக்கை வருதுன்னா, அவ்வளோதான், இந்த கல் வச்சுட்டோம், இந்த கல்லை யாரும் தள்ள முடியாது, இந்த கல்லை யாரும் நகர்த்த முடியாது, இந்த கல்லை யாரும் தூக்கி போட முடியாது, இந்த கல்லுக்குள்ளே தான் இருப்பாருன்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து பார்க்குற நேரத்தில் என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், கல்லறை இடத்துல இருக்கிற கல் என்ன ஆயிட்டு இருக்குது, புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ தள்ளுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி முன்னாடி தள்ளுன்னு. ஆனால் கல் எங்கே தள்ளாங்கன்னு சொல்லி தெரியாது. அது முன்னாடி போச்சோ, சைடில் போச்சோ, பின்னாடி போச்சோ, அது எப்படி போச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே நல்லா கவனிப்போ, அந்த கல் தள்ளப்பட்டிருந்தது என்று சொல்லி ஆயத்தம் பண்ணினவர்கள் அந்த இடத்துல போய் நிற்கிறார்கள். ஆயத்தம் பண்ணினவர்கள் கல்லறையின் இடத்துல ஓடுகிறார்கள். ஆயத்தம் உள்ளவர்கள் தேவனை பார்க்கும்படியாக அதிகாலையில், விடியற் காலத்தில் இருட்டோடு அதிகாலையில் அவர்கள் ஓடி போய் அந்த முதலாம் நாளில் போய் நிற்கிறாங்க. யார் இவங்க? ஆயத்தம் இல்லாதவர் இல்லை, ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் வாரத்தில் முதலாம் நாள் தங்கள் விடியற் காலத்தில் அதிகாலையில் எழுந்து அவங்க எங்கே போயிட்டாங்க தெரியுமா? கல்லறை இடத்துல போயிட்டாங்க. அங்கே போன நேரத்தில் கல்லறை கல் தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் என்று சொல்லி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி என்ன ஆயிட்டாராம் தெரியுமா?
உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நல்ல ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் கனப்படுத்துவோம் இந்த கால வேளையில். அங்கே 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது இதே சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாய் அந்த 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை. எருசலேம் பண்டிகைக்கு போகும்போது இயேசு அந்த எருசலேம் பண்டிகையில் போன நேரத்தில் திடீரென்று சொல்லி அவர் என்ன ஆயிட்டார் தெரியுமா? அவர் காணாமல் போயிட்டார். அவருடைய தாயும் தகப்பனும் அவரை தேடுகிறார்கள், அவரை போய் பார்க்கிறார்கள். எந்த இடத்துல போனாரோ, எந்த இடத்துல இருக்கிறாரோ, எங்கே போனாரோ என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி தேடுகிறார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இங்கே மத்தேயுல வாசிக்கும் சொல்லப்படுகிறது, அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. 2025 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அங்கே இல்லை என்று சொல்லி. இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரவேல் நாட்டுக்கு நீங்கள் போய் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இயேசுடைய கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கிறது. இயேசுடைய கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. இயேசுடைய கல்லறை இன்றைக்கும் மூடி வைக்காமல் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் உலகத்தில் ஒரே ஒரு மனிதன், அவர் ஒருவரே உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. வேறு எந்த தெய்வமும் உயிரோடு எழவில்லை. வேறு எந்த தெய்வத்துக்கும் உயிர்த்தெழுந்த வல்லமை அருளப்படவில்லை. வேறு எந்த தெய்வத்துக்கும் உயிரோடு எழுந்து நிற்க முடியவில்லை, உயிரோடு வெளியே வர முடியவில்லை. ஆனால் இயேசுவுக்கு அந்த வல்லமை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு நீயும் நானும் ஆராதிக்கிற அந்த இயேசுவுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவருடைய கல்லறை காலியா இருக்கிறது, அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடி என்ன தெரியுமாயிட்டாரு? உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சொன்னாரா இல்லையா? சொல்றாரா? சொன்னாரா சீஷர்கிட்ட, நான் பல பாடுகள் நான் பட வேண்டும் என்று சொல்லி. அப்போ ஒரு மனுஷன் சொல்றான், ஆண்டவரே உனக்கு அது என்ன ஆகக்கூடாது, உனக்கு அது சம்பவிக்கக்கூடாது, உனக்கு அது வரக்கூடாது. இவர் சீஷர்கிட்ட சொல்றாரு, மனுஷகுமாரன் பாடுகள் படவும் அடிக்கப்படவும் மனிதர்களால் நொறுக்கப்படவும் அவர் சித்தம் கொண்டு சொன்ன உடனே ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு வாய்ஸ் வருது, ஆண்டவரே இது உனக்கு நேரிடக்கூடாது, இது உனக்கு நடக்கக்கூடாது, இந்த சம்பவம் உனக்கு ஆகக்கூடாது. சொன்னவர் சொல்றாரு, ஏன் காவலிலும் சாவலிலும் நான் என்ன பண்ணுவேன், உன்னை பின்னாலே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், உனக்கு எப்படி நடக்கும்னு நான் பார்க்குறேன் இரு, நான் காவலிலும் சாவலிலும் நான் உன்னை பின்னாடி தொடர்ந்துட்டே வரேன், உனக்கு எப்படி உன்னை பிடிப்பாங்கன்னு நான் பார்க்குறேன் இரு, உன்னை எப்படி சிலுவில் அடிப்பாங்க நான் பார்க்குறேன்னு சொல்லி நினச்சாரு. அங்கே போய் கேட்குறாரு, சார் நீங்கள் தானே சார் அவரோடு கூட இருந்தீங்க, உங்களை மாதிரியா இருக்குது, அதே மாதிரி தாடி வச்சுக்கிறீங்க, அதே மாதிரி ஸ்டைல் பண்ணுகிறீங்க, அதே மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் தானே சார்ண்ணா? நல்ல கவனிப்போம். ஒரு அம்மா பார்த்து கேட்குறாங்க, நீ கூட அவர் கூட இருந்த மாதிரி இருக்குது, உன்னை கூட நான் பார்த்துருக்கேன்னு அவர் கூட சொன்னோன்னே அந்த அம்மா பார்த்து சொல்கிறாரு, இல்லையே அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. சொன்னவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, சொன்னவங்க எல்லாம் மறந்து போட்டாங்க, சொன்னவங்க எல்லாரும் அவர் கூட கடைசி வரை நிற்கல. ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் இப்போ வாசித்தது போல் 6ஆம் வசனத்தில், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எப்போ சொன்னார்? எப்போ சொன்னார்? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எடுப்பீங்கன்னு சொன்னா, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாதகராலும் அவர் பாடுகளை பட்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, சொல்ல தொடங்கினார். சத்தமாக சொல்லுங்க. என்ன சொல்ல தொடங்கினார் கேளுங்க, நீங்களே கேளுங்க என்ன சொல்ல தொடங்கினாருன்னு. அப்போ தான் எதனா ஒரு பதில் வரும், அப்போ தான் எதனா ஒன்று உள்ளே போவோம். நான் சொல்ல தொடங்கினார், ஈஸ்டரில் நல்லா பிரியாணி செஞ்சு துண்ணுனாரா?
நான் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுவேன். அந்த நாள் முதல்ல நல்ல கவனிப்போ, அந்த நாள்லேருந்து ஆண்டவர் சொல்ல அன்னிலேருந்து அவருடைய பிரசங்கம் மாறிச்சு. அன்னிலிருந்து அவருடைய கோட்பாடு மாறிச்சு. அன்னிலிருந்து அவருடைய எல்லா அந்த சர்மன்ஸுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் மாறிச்சு. அன்னிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி அற்புதத்தை செய்தார், ராஜ்யத்தை பற்றி பேசுகிறாரு, பரலோகத்தை பற்றி பேசுகிறாரு, வீட்டு எஜமான பற்றி பேசுகிறாரு, ஊமைகளை சொல்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அந்த நாள் முதல்லேருந்து அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் மாறிச்சு. என்ன மாறிச்சுன்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, நான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று எழுந்திருப்பேன்னு சொல்ல, நான் எழுந்திருக்க வேண்டும் சொல்கிறேன்ல. நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு போகணும், நாளைக்கு நான் இந்த இடத்துக்கு போகணும், அடுத்த நாள் நான் இங்கே போகணும், அப்புறம் அங்கே போகணும், இங்கே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது, இங்கே போக வேண்டிய காரியம் இருக்குது, எனக்கு இவ்வளோ காரியம் இருக்குது நம்ம சொல்கிறோம்ல. அதுபோல் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்த வேண்டும், நான் 3ஆம் நாளில் உயிரோடு கூட நான் எழ வேண்டும் என்று சொல்ல தொடங்கிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்ல தொடங்கின உடனே அங்கே மத்தேயு 16:21 நீங்கள் வாசித்தீங்க அல்லவா, அவர் சொல்ல தொடங்கினார் என்று சொல்லி. அதே மத்தேயு 17:23 வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது, அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருப்பார் என்றார், அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இது யார் பேசுறதுன்னா, இப்போ வாசித்த வசனம் இது யார் சொல்றது? இயேசுவே சொல்றாரு. இயேசுவே, நல்ல கவனிப்போம், இயேசுவே சொல்றாரு. அவர் சொல்ற ஃப்ளோ பாருங்க. அங்க அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். யாரை பத்தி? அவரை பற்றி. ஆக்சுவலாக நம்ம பாஷையில் சொல்லணும்னா எப்படி சொல்லிப்போம், அவங்க என்னை கொல்ல போகிறாங்க, அவங்க என்னை சிலுவையில் அடிக்க போகிறாங்க, அவங்க என்னை சிலுவையில் என்னை கொண்டு போய் அறைய போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசு என்ன சொல்கிறேன்னா, அவர்கள் அவரை கொலை செய்ய போகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு கூட கர்த்தர் எழுந்திருப்பார் சொன்ன உடனே அவங்க உள்ள என்ன ஆயிடுச்சு தெரியுமா? துக்கமாய் மாறிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க உள்ள துக்கமாய் மாறிடுச்சு, அவங்க உள்ள வேதனையாக மாறிடுச்சு. இந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க இருதயம் கலங்கி விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நல்ல கவனிப்போம். இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்குள்ளே வரேன். இந்த பாயிண்ட்டை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நல்ல கவனிங்க. இப்போ சொன்னாரா 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுவன்னு? முதல்ல ஆயத்தம் பண்ணப்பட்டு கல்லறை இடத்துல போனாங்க. கல்லறை இடத்துல போன நேரத்தில் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஒரு செய்தி வருது. எப்போ சொன்னாருன்னு சொல்லி கேட்ட உடனே, அப்போது மத்தேயு 16:21 வாசிக்க வேண்டாம், அங்கே சொல்லப்படுகிறது 3ஆம் நாளில் உயிரோடு எழுவாருன்னு சொல்லி. 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுவார் என்று சொன்ன இயேசு, இந்த 3ஐ குறித்து வேதத்தில் நிறையா சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. 3 நம்பர் 3, இந்த 3 குறித்து நிறைய இடத்துல சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் சொன்ன நேரம் இல்லை, நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அந்த 3ஐ பற்றி. ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தது இந்த 3ஆவது நாள் என்று சொல்லி அந்த 3ஐ பற்றி வேதம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாம் ஒரு இடத்துல ஆண்டவுடைய வாக்கை பெற்று, ஆண்டவுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று தன்னுடைய குமாரனை பலி செலுத்த போகும்போது, அப்போது வேதத்தில் ஆதியாகமம் 22:4 வாசிக்கிறாங்க, 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு ஊட்டுறோம்ல, சின்ன பிள்ளைங்க சாப்பாடு ஊட்டுறீங்கள, அப்போ கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், கடைசி எத்தனை வாய் ஊட்டிக்கணும்? ஒரே வாயா? கடைசி 3 வாய். அந்த 3 தான் சொல்லுவாங்க. கடைசி 2 வாயும் சொல்ல மாட்டாங்க, 5 வாய் ஊட்டிக்கும் சொல்ல மாட்டாங்க. கடைசி என்ன பண்ண 3 வாய் ஊட்டிவாங்க. ஒரு சாவுக்கு போயிட்டு வரோம், ஒரு சாவுக்கு போயிட்டு வந்து குளிக்க டைம் இல்லை. அப்போ என்ன பண்ணுற, சரி மூஞ்சை மட்டும் கழுவிட்டு போகலான்னு சொன்னால், மூஞ்சி கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்து எத்தனை முறை தலைக்கு தெளிச்சுக்கிறீங்க? ஏன் தெரியலையே? அதானே, அது அன்றைக்கி அவர் பண்ணார், அதை பார்த்து நானும் பண்ணுக்கிறேன் பிரதர். அது அன்றைக்கி அந்த அம்மா பண்ணாங்க, அதை பார்த்து நானும் பண்ணுக்கிறேன். 3 முறை அவள் தான். கத்தியை ஓங்கிடுவாங்க, கத்தியை ஓங்கிடுவாங்க. அப்புறம் அதை அப்படியே அதை சாதாவாக கீழே வைக்கக்கூடாது, அது எத்தனை முறை தட்டு வைக்கணும்? 3 முறை. என்ன பண்ணுவோம் உன்னை தெரியலையே? அதானே தெரில, பார்த்துருக்கீங்களா?
சில நேரத்தில் சொல்லுவாங்க, டாக்டரு எத்தனை நாள் இந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணோம், ஆன்டிபயாட்டிக் எத்தனை நாள் சொல்லுங்கள், சிஎம்சி ஸ்டாஃபு 3 days டாக்டர் சொல்லுவாங்க. உலகம் முழுவதும் உலக நாடுகள் அறிந்த சிஎம்சி வாயிலேருந்து வருது பார், 3 நாள் சாப்பிட்ணும் டேப்லெட். சொல்லுவாங்க, எத்தனை நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், 3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், 3 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், ப்ரெட்டோடு எடுக்கணும். இல்லை ஏன் அந்த 3 நாள்? ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்க பிரதர் சொல்லலாம்ல, சிஸ்டர் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்க. இல்லை இன்றைக்கி ஒரே நாளில் உங்களுக்கு நல்லா ஆகிடுமே, இன்றைக்கி ஒரே நாளில் நீங்கள் வேலைக்கு போய்டு, நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போவீங்க. இல்லை இன்றைக்கி உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டேன், டேப்லெட் கொடுத்தா நாளைக்கு வேலைக்கு போவேன். ஆனால் டாக்டர் எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த மூணு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போன நேரத்தில் அது வரைக்கும் அவர் பார்க்க வேண்டிய இடம் பார்க்க முடியல. ஆனால் வேதம் சொல்லுது, 3ஆம் நாளில் அவர் கண்ணுக்கு ஒரு இடம் தெரிகிறது. 3ஆம் நாளில் அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு இடம் பார்க்கிறாரு. அதுதான் தேவன் சொன்ன இடம் என்று சொல்லி அறிந்து கொண்டார். அல்லேலூயா. அதுதான் தேவன் சொன்ன இடம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நல்ல கவனிப்போ, அந்த இடத்துல வாசிக்கும் போது அவருடைய கல்லறை காலியாக இருக்கிறது, அவருடைய இடமும் காலியாகிவிட்டது. அதனால தான் யோபுல வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, என் மீட்பர் என்னவா இருக்கிறாரு, என் உயிரோடு இருக்கிறாரு. கடைசி நாளில் எங்கே வந்து தெரியுமா நிற்பார்? பூமியின் மேலே வந்து நிற்பார். 19:25 வாசிங்க பார்ப்போம். யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. யோபு தைரியமா சொல்றாரு. இவர் யாரை பத்தி சொல்றாருன்னா, இயேசுவை பத்தி சொல்றாரு. இவர் அவரை படைத்தவரை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் செத்து போன தருவாயில் இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சொத்துகள் எல்லாம் அழிந்து போனாலும் பரவாயில்ல, என்னுடைய எல்லா காரியம் நான் இழந்து போனாலும் பரவாயில்ல, என்னுடைய உடல் நலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. இன்றைக்கி இந்த காலவெளியில் நம்ம சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் கடைசி நாளில் அவரை பார்ப்பேன். எங்கே தெரியுமா? இந்த பூமியின் மேலே வந்து நிற்பார். இந்த பூமியின் மேலே ராஜாதி ராஜாவாக, நியாயாதிபதியாக அவர் வந்து நிற்கும்போது, இந்த பூமியில் நிற்கும்போது நான் அவரை பார்த்து என் கண்கள் அவரை காணும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யோபு சொல்லும் போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்து என்ன செய்தாருன்னு சொன்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு உயிரோடு எழுந்தாருல்ல, எழுந்து என்ன பண்ணாரு? வீட்டுக்கு போயிட்டாரா? இல்லை அம்மா காலில் ஆசீர்வாதம் போங்கன்னாரா? யோவான் 20ஆம் அதிகாரம் அதில் எடுத்தவர்கள் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் 19ஆம் வசனம் வாசிப்போம். வாரத்தின் முதலாம் நாளாகிய சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு என்ன சொல்லிட்டாரு? உங்களுக்கு என்னவா? என்னைக்கு சொன்னார்? உயிர் போன நாளில் சொன்னாரா? உயிர் தெழுந்த நாளில் சொன்னார், உனக்கு சமாதானம். ஆனால் அது என் டாபிக் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. 10 வருஷம் மெசேஜ் நீங்கள் திருப்பி பார்க்குற ஆள். ஆனால் அது என் டாபிக் இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது வசனத்தோடு இருக்கிறதுனால அதை விட்டு வாசிக்க முடியுமா? இல்லை அதை கட் பண்ணி வாசின்னு நான் சொல்ல முடியாது. அது வசனத்தோடு இருக்கட்டும், அதையும் நீங்கள் சேர்த்து வாசித்துட்டீங்க. அப்போது 20:19 சொல்லப்படுகிறது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று. அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, உயிர் தெழுந்த இயேசு கல்லறையிலும் இல்லை, அந்த கல்லறைக்குள்ள வைத்தாங்களே அங்கேயும் இல்லை. எங்கே இருக்கிறார் தெரியுமா? ஏன் நடுவில் இருக்கிறார்.
அல்லேலூயா. இயேசு முதல்ல வந்து சமாதானம் சொல்ல, இயேசு உயிரோடு எழுந்து வந்து பூட்டிருக்கிற வீட்டுக்குள்ள சீஷர்கள் நடுவே வந்து நின்று என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலவேளையில் நான் சொல்லுகிறேன், என்றைக்கு இயேசு வந்து உன் அருகில் நிற்கிறாரோ அப்போது உன் சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறிவிடும். அப்போது உன் வாழ்க்கை ஸ்திரப்படும். அப்போது உன் வாழ்க்கை கட்டப்படும். எப்போது இயேசு வந்து உன் குடும்பத்தில் நிற்கிறாரோ அப்போது உன்னுடைய குறைவுகள் நிறைவாய் மாறும். எப்போது இயேசு வந்து நிற்கிறாரோ அப்போது உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். நின்னதை பற்றியே பேச முடியும். எங்கெங்க கர்த்தர் நின்னாருன்னு சொல்லி அநேக காரியம் குறிப்புகளை சொல்ல முடியும். எங்கே நின்னாரு, நின்னதுனால என்ன நடந்தது, நடந்ததுனால என்ன வந்தது, கிட்ட வரும்போது என்ன வந்தது என்று சொல்லி பாருங்க. ஆனால் இயேசு வந்து நடுவே நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே இருக்கிறாரு? என் நடுவில் இருக்கிறாரு. அப்போ உன் நடுவில் இருக்கிறாருன்னு சொன்னால் உன்னை தொட யாரால முடியுமா? உனக்கு விரோதமாக தீங்கு செய்ய முடியுமா? அவர் நடுவில் நின்னது மாத்திரம் இல்லை. நல்லா கவனிப்போம். அங்கே சீஷர்கள் பூட்டி இருந்தாங்கல்ல, ஒரு வீடு லாக் பண்ணி இருந்துச்சுல்ல, அந்த வீட்டுக்குள்ளே சீஷர்கள் இருந்தாங்கல்ல. இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்களா? ஆமாம் தானே? ஆமாம். அப்போ இருந்தாங்கல்ல, அந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் அந்த இடத்துல லாக் பண்ண வீட்டுக்குள்ளே இவர் வந்துட்டார். இதுவே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குதுல்ல. லாக் பண்ண வீட்டுக்குள்ளே எப்படி இயேசு வர முடியும்? இங்கே லாக் பண்ண வீட்டுக்குள்ளே இயேசு வராரு. அங்கே லாக் பண்ண வீட்டு வாசலில் நின்று சொல்கிறாரு, கதவை திறந்தா உள்ளே வரன்றார். அங்கே வேறு, அந்த இயேசு ஒன்று தான், ஒரே ஆண்டவர் தான். அது ஒரு வேறு, அவங்க தம்பி இல்லை, இவர் எல்லாம் ஒன்றே தான். ஆனால் அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறார். 2ஆம் வருகைக்கு ஏற்ற மாதிரி இங்கே லாக் பண்ண வீட்டுக்குள்ளே இயேசு வர்றார். அங்கே வந்து நின்று கதவை தட்டுறாரு. அப்போ லாக் பண்ண வீட்டுக்குள்ளே இயேசு வர்றது ஒரு பெரிய அதிசயம். ஏன் சொல்கிறேன்னா, கல்லறையிலேருந்தே வெளியே வந்தது அதிசயம்னா லாக் பண்ண வீட்டுக்குள்ளே வர முடியாதா? கல்லறையில் இருக்கிற கல்லை தள்ளி ஆண்டு வெளியே வர முடியும்னு சொன்னால், உனக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் வியாதியும் பாரத்தையும் இயேசால தள்ள முடியாதா? தள்ள முடியும். கல்லறையுடைய கல்லே கர்த்தர் தள்ள முடியும் சொன்னால், நமக்குள்ளே இருக்கிற பாரங்களை இயேசுவால் தள்ள முடியும். அவர் வந்து நின்று, நல்ல கவனிப்போ, இயேசு வந்து அந்த இடத்துல நின்று அவரை என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் 21ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிப்போ, நல்லா கவனிக்கிறீங்களா? முடிச்சிடுறேன். நல்லா கவனிங்க. இயேசு வந்து நடுவில் நின்னார். சரியா? இயேசு வந்து நடுவில் நின்றுட்டார். நடுவில் நின்று என்ன சொல்லிட்டாரு? உனக்கு சமாதானம் சொல்லிட்டாரு. அப்போது வந்து நடுவில் நின்று என்ன பண்ணிட்டாரு சொன்னால், இயேசு, நல்ல கவனிங்க, இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம். இப்போது 21ஆம் வசனம் மறுபடியும் ஒருத்தர் வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று. இப்போது லாக்டவுன் பீரியடில் உக்காந்துக்கிறாங்க பார்த்தியா? லாக்டவுனில் இப்போ உள்ளே உக்காந்துக்கிறாங்களே, வீட்டு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே, அவங்கள பார்த்து பேசுகிறாரு. அவங்கள பார்த்து இயேசு சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு சமாதானம் சொல்லிட்டாரு. அது வந்து சோத்திரம்னு அடையாளம். இப்போது இந்த ஆஃப்ரிக்கா, கென்யா அந்த மாதிரி தேசத்துக்கெல்லாம் போனால் நம்ம பிரைஸ் லார்டுன்னு சொன்னால் தெரியாது, அவங்களுக்கு ஷாலோம் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஷாலோம்னா சமாதானம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ வந்தவுடனே ஷாலோம்னு சொல்கிறாரு. ஷாலோம்னு சொன்ன உடனே அப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சீஷர்கள் அந்த உள்ளே இருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புறேன். இப்போ இயேசு சொல்றாரு, பிதா என்னை அனுப்புனது போல நான் உங்களை அனுப்புறேன்.
நான் உன்னை அனுப்புகிறேன். பிதா என்னை அனுப்புனார், பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே என்னை அனுப்புனார், இந்த உலகத்துக்குள்ளே என்னை அனுப்புனார், ஒப்பு கொடுக்கும்படி என்னை அனுப்புகிறாரு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் சொன்னால், பிதா என்னை அனுப்பினது போல் நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் உன்னை அனுப்புகிறேன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் என்ன பண்ணோம் போகணும், ஆனால் இவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்? அதுதான் கேள்வி. இப்போ அதுக்கு தான் இன்றைக்கி பதில் தெரிஞ்சுக்க நம்ம வந்துக்கிறோம். பிதா என்னை அனுப்பினது போல் ஆண்டவரே சொல்கிறாரு, இயேசுவே சொல்கிறாரு, பிதா என்னை அனுப்பினது போல் நான் உங்களை அனுப்புகிறேன், போகணும் தானே? ஏன்? அப்போ இவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம், என்ன எண்ணம்னா, ஆண்டவரே நீ இங்கே நின்றுவ, என்ன அனுப்பணும்னா நான் போய் தனியாக என்ன பண்ணுறது, நான் போய் தனியாக யாரை போய் பார்க்குறது, நான் தனியாக போய் யாருக்கிட்ட போய் இயேசு உயிர்த்தெழுந்தார் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம், ஒரு யோசனை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய நினைவின் தோற்றத்தை அறிந்து, இயேசுடைய எண்ணத்தை அறிந்து, போப்பா நான் உன்னை அனுப்புகிறேன், பிதா என்ன அனுப்புனது போல் நான் உன்னை அனுப்புகிறேன், போ ராஜா போ அப்படின்னா இவர் போகாமல் நிற்கிறார். அப்போ இவரை பார்த்து தெரிஞ்சுக்கினாரு, இவர் ஏன் உம்முன்னு போகாமல் நின்றுக்கிறாருன்னு பார்த்தவொன்னே, அவர் கம்முன்னு நிற்கிறாரு, போக மாட்டேங்கிறாருன்னு பார்த்தவொன்னே, அப்போ இயேசு என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால், அவர் அதுக்கு கீழே வசனம் ஒன்று இருக்கும், வாசிங்க நல்லா, இதுதான் சத்தமாக வாசிக்கணும். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நான் உயிர்த்தெழுந்து வந்தது உன் மேல பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாக தான். நான் உயிர்த்தெழுந்து வந்தது உன் குறைவை நிரப்பும்படியாக தான். நான் உயிர்த்தெழ வந்தது உன் சொப்பனத்தை நிறைவேறும்படியாக தான். நான் உயிர்த்தெழுந்து வந்தது உன் வாழ்க்கையை கட்டப்படும்படியாக தான். இப்போ கவனிப்போ. ஷபரகதலபா. Thank you Holy Spirit. கவனிப்போ. பிதா என்னை அனுப்பினது போல நான் உன்னை அனுப்புறேன், ஆனா போல. இவருடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மேல பரிசுத்த ஆவியை ஊதி அவர்களை என்ன பண்ணார் தெரியுமா? பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தது சமாதானம் ஒரு பக்கம்தான், இயேசு உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஆவியை பெற்றும்படியாக. ஹலோ சபையே, நான் உயிர்த்தெழுந்துட்டேன். இப்போ நான் உன் கூட வர முடியாது. இப்போ நீ போகிற இடத்துக்கெல்லாம் நான் வர முடியாது. நீ போகிற இடத்துலலாம் உன் கூடவே வர முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் சொன்னால், உன்னை அனுப்புகிறேன். எப்படி அனுப்ப போகிறேன்னு சொன்னால், உனக்குள்ள பரிசுத்த ஆவியை வச்சு அனுப்புகிறேன். அப்போ அந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்ததை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வேன். இந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள கிரியை செய்யும். இந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள வேலை செய்யும். இந்த பரிசுத்த ஆவி உன்னை இன்னும் நிரப்பி 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 நடத்தும். நான் செய்ததை காட்டிலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை உனக்குள்ள வைக்கும் போது, உனக்குள்ள இருக்கும் போது, சபைக்குள்ள இருக்கும் போது, இங்க உட்கார்ந்து இருக்கிற நமக்குள்ள இருக்கும் போது, பெரிய 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 காரியத்தை செய்யும். பெரிய காரியத்தை செய்யும். பெரிய காரியத்தை செய்யும். லமா ரந்தலா சந்தரா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவி. ஜீசஸ் உமக்கு நன்றி. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. அவர் வந்து நின்னதற்கு ஒரு நோக்கம் இருக்குதா? உயிரோடு எழுந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குதா? உயிரோடு எழுந்ததுனால
பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்து நின்னார். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்து நின்னதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த காலவெளியில் சொல்கிறேன், உன் கூட நீக்குவார் என்று சொன்னால் உன் மேலே பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். பரிசுத்த ஆவியின் மழையை கர்த்தர் பொழிய செய்கிறது. இந்த பரிசுத்த ஆவியை ஊதி அவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டாரு. அங்கே சொல்லிட்டு அப்புறம் அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணோன்னா, அந்த பரிசுத்த ஆவி நான் செய்ததை காட்டிலும் இது பெரிய கிரியைகளை செய்யும். நான் செய்தது கொஞ்சம்தான், நான் செய்தது ஒரு பாகம்தான். உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக, நான் கல்லறைக்கு போவதற்கு முன்பதாக நான் செய்த அற்புதத்தை பார்த்தே நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்க அல்லவா? உயிர்த்தெழுத நான் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாகவே நான் செய்த அதிசயத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டீங்க. ஆனால் நான் உயிரோடு கூட எழுந்து வந்து நான் செய்ய போகிறதில்ல. என் உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்களுக்குள்ளே நான் வைக்க போகிறேன். என் உயிர்த்தெழுந்த வல்லமையை உனக்குள்ளே கொடுக்க போகிறேன். என் உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் உன் சரீரத்தில் வைக்க போகிறேன். இனி நான் செய்ய மாட்டேன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நீ தான் செய்ய போற, நீங்க தான் செய்ய போறீங்க. சபை தான் செய்ய போகிறது. அவருடைய விசுவாசிக்கிற ஜனங்கள் தான் செய்ய போறாங்க. அவருடைய சத்தியத்தை நம்புகிற பிள்ளைகள் தான் அவர் தான் செய்ய போறார். அவர் மேல வாஞ்சியா இருக்கிறவங்க இனி நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியை நான் உன் மேல வைக்கிறேன், உனக்குள்ள வைக்கிறேன், உன் குடும்பத்தின் மேல வைக்கிறேன், உன் பிள்ளைகள் மேல வைக்கிறேன், உன்னுடைய சபையின் மேல வைக்கிறேன், உன் தரிசனத்தில் வைக்கிறேன், உன்னுடைய ஜெபத்தில் வைக்கிறேன், உன் எதிர்பார்ப்புல வைக்கிற, உன் வேண்டுதலில் வைக்கிற, நீதான் செய்ய போற. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை தான் உயிர்த்தெழுந்த மகிமை. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை தான், அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை, அதுதான் உயிர்த்தெழுந்த மகிமை. அந்த பரிசுத்த ஆவியை நான் உங்க மேல வைக்கிறேன் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியை நான் உங்க மேல வைத்து அனுப்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இயேசு உயிர்த்தெழுந்தது, அவருடைய வல்லமை என் மேல வைக்கப்பட்டு, உயிர்த்தெழுந்த வல்லமை இப்போ எங்க போயிடுச்சு? உயிர்த்தெழுந்த இயேசு மேலே போயிட்டாரு. நல்லா கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு மேலே போயிட்டாரு. உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள வந்துச்சு. இயேசு மேலே போயிட்டாரு. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த இடத்துல இருங்க, நீங்கள் இந்த இடத்துல இருந்து காத்திருந்து நீங்கள் பலன் பெறுகிற வரைக்கும், பரிசுத்த ஆவி பெறுகிற வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. இயேசு உயிரோடு கூட எழுந்த உடனே, உயிர்த்தெழுந்த உடனே சீஷர்களுக்கு அவர் பிரத்யட்சமாகிறார். சீஷர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் காட்சி அளிக்கிறார். சீஷர்களுக்கு காட்சி அளித்த உடனே இயேசு, நல்ல கவனிப்போம், உயிர்த்தெழுந்த இயேசு அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் முழு அதிகாரத்தை. அங்கே சொல்லப்படுகிறது. எல்லாரும் கேட்குறாங்க, ஹலோ, நீங்கள் எல்லாரும் வானத்தையும் அண்ணாந்து பார்த்துருக்கிறீங்க, அவர் எப்படி போனாரோ அதே போல் திருப்பி வரப்போகிறாரு. அவர் எப்படி போனாரோ அதே போல் திருப்பி இந்த பூலோகத்தில் வரப்போகிறாரு. நம்மை கொண்டு செல்லும்படியாக வரப்போகிறாரு, நம்ம அழைத்து செல்லும்படியாக வரப்போகிறாரு, நம்மை அவரோடு கூட கூட்டி செல்லும்படியாக வரப்போகிறாரு. ஆனால் ஒன்று, அது வரைக்கும் நீங்கள் என் வல்லமைக்குள்ளே தரித்திருங்க, அது வரைக்கும் நீங்கள் என் உயிர்த்தெழுந்த அபிஷேகத்துக்குள்ளே தரித்திருங்க, உயிர்த்தெழுந்த ஆவிக்குள்ளே நீங்கள் தரித்திருங்க என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணினவர்கள் கல்லறையினிடத்தில் போனார்கள். கல்லறையினிடத்தில் போனவர்கள் கல்லறைக்குள்ளே இயேசுவை பார்க்க முடியவில்லை. இயேசுவை அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்த. எப்போ? அவர் ஏற்கனவே சொன்னார். அவர் ஊழியத்தை செய்யும் போதவே சொன்னார், சீஷரிடத்தில் சொன்னார், அவர் நான் அடிக்கப்பட போகிற, நான் 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழப்போகிறேன். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரா? எழுந்தார். எழுந்து பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்தாரா? வந்து நின்னாரா? நின்றுட்டு ஆண்டவரே, அவர் போயிடுவார், ஆனால் அவருடைய வல்லமையை நம்ம மேலே வச்சுட்டு போகிறாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் எப்படிப்பா செய்கிறது? நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் எந்த காரியத்தில் செய்கிறது? ஹலோ, நான் போகிறேன்,
நான் பரலோகத்துக்கு ஏறி போகிறேன், நான் பரலோகத்துக்கு போகிறேன், நான் உயிர்த்தெழுந்துட்டேன், நான் பரலோகத்துக்கு போகிறேன். ஆனால் என் ஆவிய வல்லமை உனக்குள்ளே நான் வைக்கிறேன், அந்த பரிசுத்த ஆவியை நான் உனக்குள்ளே வைக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியோடு நீ கிரியை செய்ய முடியும், அந்த பரிசுத்த ஆவியோடு நீ எல்லா காரியங்களும் செய்ய முடியும். அதனால தான் சகரியா 4:6 சொல்லப்படுகிறது, செருபாபேலே, சகரியா 4:6 வாசிப்போம். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால ஆகும். ஹல்லேலூயா. அங்க வேதம் அழகாய் சொல்லப்படுகிறது, சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் ஆகும். நான் உனக்குள்ள வச்சேன் பார் ஆவி, நான் உனக்குள்ள ஊத நம்பர் பரிசுத்த ஆவி, நான் உனக்குள்ள கொடுத்த பார் அந்த பரிசுத்த ஆவி, நான் உனக்குள்ள வச்சேன் பார் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த ஆவி, அதனால எல்லாமே ஆகும், அதனால எல்லாமே ஆகும். அதனால தான் வேதத்தில் இப்படி எழுதுகிறார்கள். ஒரு சங்கீதம் வாசிக்கும் போது இப்படி எழுதப்படுகிறது, எப்படி? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்க, அநாதி கதவுகளை திறவுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு ராஜா பிரவேசிக்க போறாரு. உன் தலையை உயர்த்திடு. பரிசுத்த ஆவினால கர்த்தர் உன் தலையை உயர்த்திட்டாரு. பூட்டப்பட்ட அறைக்குள்ள நீ இருக்கக்கூடாது, பூட்டப்பட்ட கதவுக்குள்ள இருக்கக்கூடாது. நீ வெளியே வந்தா உயர்த்துவார், நீ வெளியே வந்தா மேன்மைப்படுத்துவார், நீ வெளியே வந்தா உன்னை ஆசீர்வதிப்பார், நீ வெளியே வந்தா உன்னை கனப்படுத்துவார். நீ பூட்டப்பட்ட அறையிலையோ பூட்டப்பட்ட இடத்திலேயோ ஒன்றும் நடக்காத சூழ்நிலை இருப்பான்னு சொன்னா ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் சொல்றார், நீ வெளியே வா. பரிசுத்த ஆவியை ஊற்றுகிற அந்த பரிசுத்த ஆவியோடு நீ போகும்போது, நீ பட்டணத்துக்குள்ள, கிராமத்துக்குள்ள, சபைகளுக்குள்ள, தெருக்களுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள போகும்போது தலைகள் உயர்த்தப்படும். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவரே மகிமையின் ராஜா. யார் அந்த மகிமையின் ராஜா? யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர், சேனைகளின் கர்த்தரானவர் அவரே, 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 அவரே மகிமையின் ராஜா. இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். பரிசுத்த ஆவியை ஊற்றுங்கப்பா, பரிசுத்த ஆவியை ஊற்றுங்கப்பா, பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க ஐயா, பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. பெறாதவர்கள் பெறட்டும், பெறுகிறவர்கள் இன்னும் அதிகமாய் பெறட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த மகிமை, அந்த உயிர்த்தெழுந்த அபிஷேகம் இந்த கால வேளையில ஒவ்வொருத்தரும் இருதயத்துக்குள்ள நிரம்பட்டும், ஒவ்வொருத்தரும் இருதயத்துக்குள்ள பாயட்டும், ஒவ்வொருத்தரும் இருதயத்தை உடைக்கட்டும். பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோ. கர்த்தர் ஊதுகிற பரிசுத்த ஆவியானவர். ஓ ஏ, ஊதுகிற பரிசுத்த ஆவியானவர். ஓ ஊதுகிறா, ஊதுகிறா, ஊதுகிறா. உன் மேல அந்த ஆவியை ஊதுகிறா, ஊதுகிறா. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளு. அந்த உயிர்த்தெழுந்த ஆவியை பெறு, அந்த உயிர்த்தெழுந்த ஆவியை பெற்றுக்கோ, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கோ, அந்த உயிர்த்தெழுந்த மகிமையை பெற்றுக்கோ. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றதுனால இயேசுடைய வார்த்தை சொல்லப்படுது, வாசல்களே தலைகளை உயர்த்துங்க, அநாதி கதவுகளை உயருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு ராஜா பிரவேசிக்க போறார். உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமையை தரித்தவர்களை நாமும் பிரவேசிக்க போகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு மேலே போயிட்டாரு, ஆனால் உயிர்த்தெழுந்த மகிமை எனக்குள்ளே வந்துச்சு. உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்துக்கு போயிட்டார், இந்த உயிர்த்தெழுந்த மகிமை எனக்குள்ள. லிசன், இந்த கால வேளையில் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே அந்த ஆவியை ஊற்றி இருக்கிறார், நம்ம மேலே அவருடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த இயேசு மேலே போனார் பார்த்தியா, இன்றைக்கி உயிர்த்தெழுந்தார் பார்த்தியா. இன்றிலிருந்து தான் சொல்லப்படுகிறது, இன்றிலிருந்து 50வது நாள்
பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது. ஆண்டவர் சீஷர்கள் சொல்லிட்டு போனார், நான் என்னைக்கு உயிர்த்தெழுறனோ அந்த உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாள் நீ காத்திருக்க வேண்டும் எருசலேமில். நீங்கள் பலனடையும்படியாக காத்திருக்க வேண்டும். நான் போயிட்டேன், ஆனால் என் ஆவி போவாது, என் வல்லமை போவாது. என் வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கும், என் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியை நான் உனக்குள்ளே ஊதிட்டு போகிறேன், பரிசுத்த ஆவியை உனக்குள்ளே வச்சுட்டு போகிறேன், பரிசுத்த ஆவியை உன் குடும்பத்துக்குள்ளே வச்சுட்டு போகிறேன். நான் போனாலும் என் ஆவி போவாது, நீ காத்திரு, நீ காத்திருப்பா என்று சொன்னால் யூதேயா முழுவதும், எருசலேம் முழுவதும், பூமி சகல இடத்துலையும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள், நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள். இந்த ஆவியை பெற்றவர்கள் சாட்சிகளாய் இருப்பார்கள், இந்த ஆவியை பெற்றவர்கள் சாட்சிகளாய் வாழுவார்கள், இந்த ஆவியை பெற்றவர்கள் தரிசனத்தோடு ஓடுவார்கள், இந்த ஆவியை பெற்றவர்கள் தினந்தோடு ஜெபத்தில் உறுதியாயிருப்பார்கள், இந்த ஆவியை பெற்றவர்கள் அவருக்காக வாழுவார்கள், அவருக்கே சாட்சியா இருப்பார்கள். இந்த ஆவியை பெற்றவர், அந்த ஆவியை கத்த நம்ம மேலே ஊற்றிருக்கிறபடினால கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இந்த காலவெளியில் எல்லாரும் இருக்கிறதுல தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி ஆவியானவர் இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. அந்த பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த வல்லமை, அந்த பரிசுத்த மகிமை, ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுதா. கல்லறை காலியாக இருக்கிறது, கல்லறை காலியாகி விட்டது, திறக்கப்பட்டிருக்கிறது. அவரே பிரதான ஆசாரியராய், அவரே பிரதான மெய்ப்பராய், அவரே பிரதான கிறிஸ்துவாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் ஓஹோ மகிமை மாறவில்லை. இயேசுப்பா, இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் ஓ சபை சேர்ந்து வல்லமைகள், ஆமா ஆமா ஆமா, ஓஹோ உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்கள் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமை குறைந்து போ, ஆமா சொல்லுங்க, வல்லமை உங்க உயிர்கள் மாறவில்லை. கரங்களை தட்டி அப்பாவ மகிமை தகப்பனே, இந்த வேலைக்கு ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில் எங்களோடு பேசினபடியால் ஆண்டவரே, எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் எங்களுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினபடியால் நன்றி. நீர் எங்க கூட இருக்கிறீங்கப்பா, நீர் உம்முடைய வல்லமை எங்கள் மேல வச்சுட்டு போயிருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியை எங்கள் மேல ஊதிட்டு போயிருக்கிறீங்க. அந்த பரிசுத்த ஆவி எங்களை வழிநடத்தட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களை நிரப்பட்டும், எங்களை நடத்த உதவி செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.